நிறைவேற்று நிறைவேற்று உழைப்பு சுரண்டலை அனுமதியோம் வேலை பறிப்பை அனுமதியோம் தொழிற்சங்க உரிமைகளை சாகடிக்காதே சாகடிக்காதே தமிழக அரசே தமிழக அரசே சமரசமில்லை சமரசமில்லை அடிப்படையான கொள்கைகள் மீது தொழிலாளி வர்க்க கோரிக்கை மீது சமரசமில்லை சமரசமில்லை ஜனநாயக இயக்கங்களை ஒடுக்காதே ஒடுக்காதே கருத்து உரிமை போராட உரிமை அரசியல் அமைப்பு உரிமைகளை கட்டுப்படுத்தாதே கட்டுப்படுத்தாதே வெல்லட்டும் வெல்லட்டும் மாநகராட்சி ஊழியர்கள் வீரம் செறிந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டங்கள் தொடருமானால் தமிழக அரசே தமிழக அரசே கால தாமதம் செய்யாதே காஞ்சி மாவட்டம் முழுவதிலும் ஆதரவான போராட்டங்கள் தீவிரமாகவும் எச்சரிக்கின்றோம் தீவிரமாகவும் எச்சரிக்கின்றோம் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் வர்க்க போராட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் ஒரு சக தொழிலாளிகள் வந்து பார்க்கறதுக்கு கூட நாட்டில் வந்து நீங்க வந்து போகக்கூடாதுனாக்கா நீங்க உங்க போராட்டம் வெற்றி பெறுந்தோட அதனால நீங்க ஒன்றும் சிறந்த போராட்டம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. நான் நிச்சயமா என்னுடைய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நம்பிக்கையோட போராடுங்க. நிச்சயமா நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம். இது மற்ற இயக்கங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தான். தமிழ்நாடு தொழிற்சங்க இயக்கத்துக்கு அடுத்தடுத்து எல்லா எடுத்துட்டு போனா எங்களுக்கு எந்த அவரு முடிக்கிற போராட்டமும் வந்து அவரு முடிக்கிற தகவல் வந்து கேள்வி நடுவில் இருக்காங்க. மொத்த பேக்கேஜ் விட்டா தனியா இருந்தா முதலாம் போச்சு பார்க்கலாம். சிறுசோட சம்பந்தப்பட்டது முதலை போச்சு பார்க்கலாம். நம்ம 13 நாள் போராட்டம் இருக்கும்போதே வரத்துக்கு இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கூட கைது பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து இந்த போராட்டத்தை வந்து உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும். அவருடைய கோரிக்கை சட்டத்துக்கு உட்பட்டது, இயற்கை நீதிக்கு உட்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படையான இந்த உரிமைகளை தடுப்பதோ இவை எல்லாமே வந்து சட்டத்துக்கு விரோதமான அவர்களுடைய வேலை பாதுகாப்பு என்பதும் ஊதிய இழப்பில்லாமல் உரிய ஊதிய பாதுகாப்போடு மீண்டும் பணியமர்த்தப்படுவது என்பது ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்துடைய கோரிக்கை. எனவே ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்கக்கூடிய பணியில நம்முடைய தூய்மை பணியாளருடைய பணி என்பது உயர்ந்த ஒரு பங்களிப்பு. அவருடைய அடிப்படையான வேலையை பறித்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் இப்படி காலம் தாக்குவது, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய ஆட்சி, அதனுடைய நடைமுறைகள் தொழிலாளர் பிரச்சனை வருகிற போது மதிக்கத்தக்கதாக இல்லை. எனவே ஒரு உண்ணாநிலை என்பது கூட வந்து நீங்க கட்டுப்படுத்தப்படுவதும், பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் அந்த போராட்டத்தை வந்து ஒரு குறுகிய கட்டத்துக்குள் கொண்டு வருவது என்பதும், இதை போலீஸ் நடவடிக்கையாக, நீதிமன்ற நடவடிக்கையாக, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பது என்பதையே நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இது முழுக்க முழுக்க அடிப்படையான மனித உரிமை, தொழிலாளர்களுடைய அடிப்படையான உரிமை.
இந்த நாட்டில் போராடி பெற்ற தொழிற்சங்கங்களுடைய அடிப்படையிலான உரிமைகள் மீது சம்பந்தப்பட்டதாக இதை பார்க்கிறது. தொழிலாளர் பிரச்சனையாக இதை பார்க்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் கௌரவம் பார்க்காமல் இறங்கி வர வேண்டும். இந்த போராட்டம் ஏதோ 4 தோழர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல இந்த பிரச்சனை. இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ளாட்சி பணிபுரியக்கூடிய அத்தனை தொழிலாளிகளுடைய சார்பாக முன்னுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்கிற முறையில் இதை தீர்வு காண வேண்டும். ஒப்பந்த முறை போன்ற உழைப்பு திருட்டுக்கு எதிராக, சுரண்டல் முறைக்கு எதிராக இந்த போராட்டத்தில் வடிவம் இருக்கிறது. சிஐடி இதை உளமார்ந்து ஆதரிக்கிறது. இந்த நிலைமை காலதாமதம் செய்யுமையானால் காஞ்சிபுரம் மாவட்டம் உட்பட பல இடங்களில் இதற்கு ஆதரவான வெகுஜன போராட்டங்களை, சகோதர போராட்டங்களை, உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டங்களை வலுவாக சிஐடி முன்னே எடுக்கும். ஏனென்றால் தொழிலாளி வர்க்கத்துடைய எந்த போராட்டமும் அது எந்த சந்தர்ப்பத்திலும் அது பின்வாங்கக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வெல்வது தொழிற்சங்க இயக்கமாக இருக்கட்டும், வீழ்வது சர்வாதிகாரமும் அரசு பயங்கரவாதமாக இருக்கட்டும் என்று கூறி அவருடைய போராட்டத்தை வாழ்த்துகிறோம். வெல்வோம். இந்த போராட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளமாக இருக்கக்கூடிய 4 பெண் புரட்சியாளர்களை நாங்கள் சிவப்பு சிந்தனையோடு வாழ்த்துகிறோம். இந்த 4 நாள் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெனவா பாரதி கீதா வசந்தி அவர்கள் மண்டலம் சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு இன்றோடு 115 நாட்கள் ஆகின்றது. இந்த போராட்டத்திலே தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய தலைவர்களும் சிஐடி தலைவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மூலதன குவிப்புக்கு எதிராக காஞ்சிபுரம் மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு மிக முக்கியமான போராட்டமாக சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் அமைந்திருக்கிறது. இன்றும் கூட விடாப்பிடியாக தொழிற்சங்க இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே தொழிற்சங்க ஆரம்பித்ததற்காக இன்னைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டு சாம்சங் என்ற பெயரை கூட இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தொடர்ந்து நீதிமன்றம் மூலமாகவும் வீதி போராட்டம் மூலமாகவும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தொடர்ந்து களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய, தற்போது கூட ஒரு நடைப்பயணத்துக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு ஒரு களப்போராட்டத்தை தீவிரமாக தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சிஐடியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான தோழர் முத்துக்குமார் அவர்களும், சாம்சங் தொழிலாளர்களும், சிஐடி நிர்வாகிகளும் இங்கு வந்து இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பது நிச்சயமாக உழைப்போர் உரிமை இயக்கத்துக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் தமிழ்நாட்டு தூய்மை பணியாளர் வர்க்கத்திற்கும் மிகவும் நிச்சயமாக அது பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து வர்க்க போராட்டத்தினுடைய ஒற்றுமை தொடரட்டும். சிஐடி தோழர்களுடைய பங்களிப்பை நாங்கள் மனமோந்து விருப்பத்துடன் வாழ்த்துக்களுடன் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கோரிக்கைக்கு தோழர்கள் வலு சேர்க்க வேண்டும், போராட வேண்டும். அதே போல சாம்சங் தொழிலாளருடைய போராட்டங்களுக்கு தூய்மை பணியாளர் உழைப்போர் மிகவும் எப்போதும் நாங்கள் துணை இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த தோழர்களுக்கு மனமார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பரிமாறிக்கொள்கிறோம். சாம்சங் தொழிலாளர் சார்பாக நன்றி தோழர். மிக்க நன்றி.